இயேசுவில் பிரியமான என் அன்பு சகோதர சகோதரிகளே, நம்முடைய தாயாம் திரு அவை இன்று பெருமகிழ்ச்சியோடு திருமுழுக்கு யோவானுடைய பிறப்பை கொண்டாடி கொண்டிருக்கிறது. பெருவிழா எடுத்து சிறப்பித்து கொண்டிருக்கின்றது. நம்முடைய திரு அவையிலே இது ஒரு விழாவாக கொண்டாடுகின்ற நிலையிலே 3 முக்கிய விழாக்களோடு பிறப்பை எடுத்து கொண்டாடுகின்ற நபர்களை பார்த்தோம் என்றால், இயேசுடைய பிறப்பு விழா, அடுத்தது அன்னை மரியாவுடைய பிறப்பு விழா, அடுத்தது நம்முடைய திருமுழுக்கு யோவான் அவருடைய பிறப்பு விழாவை இன்று சிறப்பித்து கொண்டிருக்கிறது. பிறப்பு என்று சொல்கின்ற ஒவ்வொருவருடைய மானிடருடைய உள்ளத்திலுமே பிறப்பு என்பது அது இந்த உலகத்தை எட்டி பார்க்கின்ற ஒரு நிலை. இந்த உலகத்திலே நாம் வந்திருக்கின்ற அந்த நொடி பொழுதிலிருந்து நாம் அந்த கல்லறைக்கு செல்கின்ற வரை நம்முடைய பிறப்பின் அந்த நிகழ்வுகள் என்ன நம்மை உணர்த்தி கொண்டிருக்கின்றது, என்ன பாடம் நாம் கற்றுக்கொண்டிருக்கின்றோம் என்பதை தான் இந்த பிறப்பு நமக்கு கொடுக்கப்பட்ட ஒரு உன்னதமான ஒரு நிலையாக, புனிதமான ஒரு வாழ்க்கையாக நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையிலே சக்கரையா எலிசபெத் இவருடைய வாழ்க்கையிலே குழந்தை வேண்டும் என்ற ஒரு ஏக்கம், ஒரு விண்ணப்பம், மன்றாட்டு, அவர்கள் தவமிருந்து கடவுளை ஏற்றி புகழ்ந்து அவர்கள் ஒவ்வொரு நாளுமே ஜெபித்து கொண்டிருந்தார்கள், எங்களுக்கு குழந்தை வேண்டும் என்ற ஒரு ஏக்கத்தோடு. அன்பு சகோதரர்களே, இந்த நிகழ்வோடு ஒரு அனுபவத்தை என்னுடைய வாழ்க்கையிலே நான் பார்த்தேன். நம்முடைய கோணான்குப்பம் பெரியநாயகி அன்னை அந்த திருத்தலத்திலே ஒரு 10 நாள் திருவிழா சமயத்திலே அங்கு கலைப்பணி, அதாவது உதவி செய்வதற்காக அங்கு சென்றிருந்தேன். அப்பொழுது மக்கள் ஏராளமாக அந்த திருவிழாவுக்கு வந்து கொண்டிருந்தார்கள். மக்களுடைய அங்கு வேறுபட்ட மக்கள், யாராவது கிறிஸ்டின் மட்டுமல்ல, அனைத்து மக்களுமே வந்து கொண்டே இருந்தார்கள். அப்பொழுது என்னுடைய வேலை அங்கு உதவி செய்வது, பூசை கருத்து திருப்பலி எழுதுவதற்கான ஒரு வாய்ப்பு எனக்கு கிடைத்தது. திருப்பலி கருத்துக்களை எழுதி கொண்டிருந்தேன். அப்பொழுது ஒரு அம்மா நேராக வந்து என்கிட்ட இந்தமாரி ஒரு பூசை கருத்து ஒன்று எழுதுன்னு சொன்னாங்க. முதல்ல அந்த அம்மா பேர் சொன்னாங்க. சொல்லும் பொழுது கொஞ்சம் மனசில் கொஞ்சம் அப்படியே ஒரு கனத்த குரலோடு ஒரு வருத்தமாக சொல்லிகிட்டே வந்தாங்க. அப்புறம் அவங்க கண்ணில் தண்ணி வந்துகிட்டே இருந்துச்சு. ஒரு பக்கம் கருத்து சொல்கிறாங்க, ஒரு பக்கம் அவங்க கண்ணிலேருந்து தண்ணி வந்துகிட்டே இருக்குது, கண்ணீர் வந்துகிட்டே இருக்குது. இதை பார்த்து கொண்டிருந்தேன் நான். சரி, நம்ம என்ன கேட்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு என்னம்மா கொஞ்சம் அவங்க கண்ணு தொடச்சிட்டே இருந்தாங்க. என்னம்மா என்ன ஆச்சு சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லும் பொழுது அவங்க கண்ணீர் விட்டது ஆனந்த கண்ணீர். சரிங்களா, ஆனந்த கண்ணீரை அவங்க விட்டாங்க. ஏம்மா அப்படி சொல்லி கேட்கின்ற பொழுது அந்த அம்மா சொன்ன ஒரு வார்த்தை, நாங்கள் 20 வருஷமாக குழந்தை இல்லாமல் இருந்தோம். 20 வருஷமாக நாங்கள் குழந்தை இல்லாமல், நாங்கள் போகாத இடமில்லை, பார்க்காத மருத்துவர் இல்லை, பார்க்காத ஆட்கள் இல்லை. இப்படி நாங்கள் ஒவ்வொரு நாளுமே கஷ்டமான சூழ்நிலையிலே அந்த குழந்தை இல்லாதவர்களுக்கு தான் அந்த வலி தெரியும். அந்த ஒரு வலியில் நாங்கள் இந்த உலகத்தில் வாழ்ந்து கொண்டிருந்தோம். ஆனால் இந்த அன்னையினுடைய குரலை கேட்டோம், இந்த அன்னையினுடைய திருத்தலத்தை பற்றி நாங்கள் தெரிந்து கொண்டோம். போன வருடம் நாங்கள் இந்த அன்னையிடம் எங்களுடைய விண்ணப்பத்தை எடுத்து வச்சோம். இந்த வருஷம் நாங்கள் நன்றி சொல்கிறதுக்காக இந்த திருப்பலியை நாங்கள் ஒப்பு கொடுக்குறோம் சொல்லிட்டு அந்த அம்மா அந்த பெருமகிழ்ச்சியோடு பெருமூச்சோடு அந்த அம்மா சொன்ன அந்த வார்த்தை, எங்களுக்கு 2 ஆண் குழந்தை பிறந்திருக்கிறதுக்காக நன்றி சொல்கிறோம் சொல்லி அந்த அம்மா அந்த திருப்பலி கருத்தில் எழுதினார்கள். நானும் அதை நன்றியோடு ஏற்றுக்கொண்டு இந்த திருப்பலியில் உங்களுக்காக நான் ஒப்பு கொடுக்கிறேன்னு சொல்லி அந்த திருப்பலி கருத்தையும் சொல்லி அவங்களுக்கு ஆறுதலான மகிழ்ச்சியான வார்த்தைகளை சொல்லி வாழ்த்துக்களும் சொல்லி அனுப்பினேன். அன்பு சகோதர சகோதரிகளே, இது நம்முடைய வாழ்க்கையிலே யதார்த்தமாக நம்முடைய உறவினர்கள் மத்தியிலும், ஏன் நம்முடைய குடும்பத்திலுமே நடக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையாக இருக்கின்றது. குழந்தை என்று சொல்கின்ற பொழுது அனைத்து உள்ளங்களுக்குமே ஒரு மகிழ்ச்சி. குழந்தையை பார்த்தவுடனே நம்முடைய முகங்களுக்கு ஒரு புன்னகை ஏற்படும். என்ன ஒரு களைப்பாக இருந்தாலும், என்ன ஒரு சூழ்நிலை இருந்தாலும், என்ன உழைத்தாலும், என்ன சம்பாதித்தாலும் அந்த குழந்தையுடைய முகத்தை பார்க்கின்ற பொழுது அனைத்துமே கரைந்து போய்விடும். அந்த இடத்திலே நம்முடைய இதயம்
இலகி போகக்கூடியதாக இருக்கும். அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில்தான் சக்கரையா எலிசபெத்தினுடைய அந்த வயிற்றிலிருந்து உருவாக்கிய கடவுளால் தேர்ந்தெடுக்கப்பட்ட அந்த தம்பதிகளுக்கு யோவான் பிறக்கின்றார். யோவானுடைய அந்த பிறப்பு இன்று நமக்கு சிறப்பான ஒரு நாளாக இருக்கின்றது. அவர் ஒரு முன்னோடியாக இருந்தார். தன்னை முன்னிலைப்படுத்தவில்லை, இயேசுவை முன்னிலைப்படுத்தினார். தன்னை முன்னிலைப்படுத்தியது என்றால் நான் கடவுளாக இருந்திருப்பேன். ஆனால் தன்னை அவர் குறைத்தார், அவர் இயேசுவை உயர்த்தினார். அவர் தன்னை தாழ்த்தினார், அவரை உயர்த்தினார். அதேபோல் அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையிலே அவர் கடவுளை செம்மைப்படுத்தக்கூடியவராக, அவர் சுட்டி காட்டக்கூடியவராக, வழியை செம்மைப்படுத்தி அதற்கான ஆயத்தத்தை ஏற்படுத்தக்கூடியவராக திருமுழுக்கு யோவான் இருந்திருக்கிறார். அவருடைய வாழ்க்கையானது அது அவருடைய எளிமையான ஒரு வாழ்க்கையோடு ஒப்பிட்டு இருக்கின்றது. அவருடைய வாழ்க்கையானது கடவுளை சுட்டி காட்டுகின்ற ஒரு செயலாக இருந்தது. தன்னை தாழ்ச்சி என்ற புண்ணியத்திலே அவர் தன்னை உருக்கி கொண்டிருந்தார். அதேபோல் கடவுளுடைய குரலை கேட்டு அந்த குரலுக்கு செவிசாய்த்து நடக்கக்கூடியவராக இருந்தார். அதேபோல் தான் பேசுவது மட்டுமல்ல, அதை செயலில் காட்டக்கூடியவராக திருமுழுக்கு யோவான் இருந்தார். அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, சக்கரையா அந்த எழுது பலகையிலே எடுத்து எழுதும் பொழுது யாருடைய பெயரை எழுதுவார் என்று அவர்கள் அந்த உறவினர்கள் அங்கு சுற்றி இருந்தவர்களெல்லாம் ஆச்சரியத்தோடு பார்த்து கொண்டிருந்தார்கள். அவர் பேச முடியாதவராக இருந்தார். அப்பொழுது அவர் அந்த பலகையிலே இவ்வாறாக யோவான் என்று எழுதுகின்றார். அங்கு பார்த்தவர்களெல்லாம் வியப்படைந்தார்கள், அச்சம் கொண்டார்கள். இது எப்படி என்று அவர்களுக்குள்ளே ஒரு பெரு வியப்பாக அது பார்க்கப்பட்டது. அன்பு சகோதரர்களே, இன்று நம் மத்தியிலே உங்கள் இதயத்தில் நம்முடைய பிள்ளைகளுடைய பெயரை எழுத வேண்டுமென்றால் எப்படி எழுதுவீர்கள்? அதால் தான் இந்த இரண்டாம் வாசகத்திலே நாம் வாசிக்க கேட்டோம். என் இதயத்துக்கு உகந்தவனாக கண்டேன், என் விருப்பம் அனைத்தையும் வாக்குறுதியின்படி கடவுள் அவருடைய வழிமரபிலிருந்து இஸ்ரேலுக்கு இயேசு எனும் மீட்பர் தோன்ற செய்வார் என்ற அந்த இறை வார்த்தை என்ற இரண்டாம் வாசகத்தில் வாசிக்க கேட்டோம். நம்முடைய இதயத்துக்கு உகந்தவராக நம்முடைய இதயத்துக்கு உகந்தவராக நம்முடைய பிள்ளைகள், குழந்தைகளை எப்படி நம்முடைய இதயத்தில் எழுதி கொண்டிருக்கின்றோம்? நம்முடைய இதயத்திலே நம்முடைய குழந்தைகளை எப்படி சுமந்து கொண்டிருக்கின்றோம்? ஏதோ நாம் பெற்றுவிட்டோம், அவர்களை பராமரித்தோம், அது மட்டும் நம்முடைய வாழ்க்கையோடு முடிந்து விடுவது அல்ல. ஒவ்வொரு நொடி பொழுதும், ஒவ்வொரு நிலையிலுமே, ஒவ்வொரு கருசனையிலுமே அந்த பிள்ளைகள் மீது நாம் அக்கறை கொண்டு அறிவிலும் மட்டுமல்ல ஆன்மீகத்தில் இறைவனை நாம் சுட்டி காட்டி அவர்களை வழிநடத்தக்கூடியவர்களாக நாம் இருந்து கொண்டிருக்கின்றோம் என்பதை உணர வேண்டும். இதோ இயேசுவுடைய அந்த இருதயத்திலிருந்து அது பொங்கி வழிகின்ற இரத்தமும் தண்ணீருமே அவருடைய இதயத்தில் எழுதப்பட்டது. யோவான் இயேசுடைய இதயத்தின் வழியாக அவரை பார்த்தார். அந்த இதயத்தை பார்த்து இவர் எப்படிப்பட்டவராக இருப்பாரோ, இவர் எப்படிப்பட்ட நமக்கு வாழ்வை தருவார் என்று அவர் உணர்ந்திருந்தார். நம்மை பாவத்திலிருந்து மீட்பார் என்று அவர் தன்னுடைய வாழ்க்கையிலே உணர்ந்திருந்தார். திருமுழுக்கு யோவானுடைய பிறப்பு நமக்கு ஒரு சிறப்பாக அமைந்து கொண்டிருக்கிறது. நம்முடைய பிறப்பை சற்று அலசி ஆராய்வோம். நம்முடைய பிறப்பு சிறப்பாக இருக்கின்றதா? அல்லது ஏதோ பிறந்துட்டோம், ஏதோ வாழணும், ஏதோ போகிறோம், அவ்வளோதான், இப்படிதானா நம்முடைய வாழ்க்கை என்று யோசிப்போம். யோசிக்கின்ற பொழுது நாம் ஏதாவது ஒரு நல்ல செயல்களை விட்டு செல்ல வேண்டும். நாம் நம்முடைய கடைசி உயிர் மூச்சு வரை நமக்காக, கடைசி வரை நமக்காக அழக்கூடியவர்கள் யார் என்றால், நாம் செய்கின்ற நல்ல செயல்கள் மட்டும்தான் அழுது கொண்டிருக்கும். நாம் செய்கின்ற நல்ல செயல்கள் மட்டும்தான் அழுது கொண்டிருக்கும். எனவே நம்முடைய பிறப்பில் நல்ல செயல்கள் செய்கின்ற பொழுது பிறப்பு சிறப்பாக ஒரு நிலையில் நமக்கு தரக்கூடியதாக இருக்கும். இப்படிப்பட்ட சூழ்நிலையிலே நாம் நம்முடைய பிள்ளைகள், நம்முடைய எல்லா இந்த தாய்மார்களை இழந்திருக்கின்ற பிள்ளைகளுக்காகவும் அன்றாடுவோம். எல்லா சூழ்நிலையிலுமே நாம் இந்த மக்களுக்கு, இந்த பிள்ளைகளுக்கு ஒரு தாய்மாராக, தந்தைமாராக,
பிள்ளைகளுக்கு ஒரு பெற்றோர் இப்படி ஒரு கரிசனையோடு பார்க்கின்ற ஒரு நிலையை நாம் உருவாக்கி நம்முடைய பிள்ளைகளை வளர்த்தெடுக்க எல்லா சூழ்நிலையிலும் நம் பிறப்பு சிறப்பாக அமைய இந்த திருப்பலியிலே இன்னும் சிறப்பாக மன்றாடுவோம். ஆமேன்.